students. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி டிசைன் பிரின்சிபல்ஸ் பார்ப்போம். லைக் யூஎக்ஸ்க்கு என்ன பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுவோம், யூஐக்கு என்ன பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுவோன்னு. ஏன்னா நம்ம வந்து செகண்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ப்ராஜெக்டில் வந்து நம்ம யூஐயை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன், அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்ளிகேஷனோ இல்லை உங்களுக்கு ஃபேவரட் அப்ளிகேஷன் அது இம்ப்ரூவ் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற அப்ளிகேஷனையும் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் யூஎக்ஸ் அண்ட் யூஐ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்ட போகிறீங்க. இதுதான் வந்து செகண்ட் ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்கான அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ அது என்ன ப்ரோக்ரஸ்னு அட் த எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லெட்ஸ் டைவ் இன்டு த செகண்ட் ப்ராஜெக்ட். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து டைம் லைன் எக்ஸீட் ஆகி போயிட்டுருக்கு. அதனால் நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த டிசைன் பிரின்சிபல்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணுறேன். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இப்போ இருக்க அசைன்மெண்ட்ஸில் இருந்துச்சுனாலும் நம்ம அட் த எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். என்னோடய ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கேல்ப் ஹெல்த்காக க்ரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதை நம்ம வந்து கோ த்ரூ பண்ணலாம். எப்படி யூஎக்ஸ் ஆடிட்னு சொல்லுவோம். லைக் ஆல்ரெடி ஒரு ஆப்போ இல்லை புதுசாக ஆல்ரெடி ஒரு ஆப் தான், அதை வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஆப்பை எடுத்துக்கிறோம். அதில் இந்த மாதிரி என்னென்ன யூஎக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறது வந்து யூஎக்ஸ் ஆடிட். ஸோ இதுக்கு பேர் வந்து யூஎக்ஸ் ஆடிட்னு தான் சொல்லுவோம். இதுக்கு இந்த பிரின்சிபல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஒரு டிசைன் ஆடிட்டில் வந்து எப்படி அந்த அப்ளிகேஷனை டிசைன் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணி என்னென்னலாம் வேஸ் டு இம்ப்ரூவ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் தேட் we will be working on the suggestions for this particular app. இது வந்து எப்படி நம்ம இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ஸ்க்ரீன்லேயுமே வந்து யூனிஃபார்மாக இருக்கணும். அண்ட் எந்த ஏரியாவில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆர் ஏதாவது வந்து இண்டஸ்ட்ரி பெஸ்ட் ப்ராக்டிசஸில் இருக்க மாதிரி இல்லாமல் இருக்கா, ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருக்கா, இந்த பேசிஸில் தான் நம்ம வந்து இந்த ஹியூரிஸ்டிக் அண்ட் யூசபிலிட்டி பிரின்சிபல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். இதுதான் வந்து யூஎக்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஜாக்கப்ஸ் லான்னு கூட சொல்லலாம். இதில் 10 ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரூல்ஸ் மாதிரி. H1னா விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் தான். H2னா மேட்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் ரியல் வேர்ல்டு தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். H1னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ டிஜிட்டல் அப்ளிகேஷன் இருக்குது இல்லை வெப்சைட் இருக்குது அப்படின்னா அதோட யூஎக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, யூஐ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கா, எந்த அளவுக்கு மோசமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக இந்த ஜாக்கப்ஸ் லா ஆர் ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது வந்து டிசைன் பிரின்சிபல்ஸ். இது வந்து விஷுவல் டிசைன் பிரின்சிபல்ஸ். இதில் வந்து D1 to D10 வரைக்கும் இருக்குது. அதில் H1லேருந்து H10 வரைக்கும் இருந்தது. இது D1 to D10. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டிசைன் எந்த அளவுக்கு யூஐ வைஸ் இது பார்க்குறது, எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது, எந்த அளவுக்கு யூனிஃபார்மாக இருக்குது எல்லா இடத்துலையும், ஹவு வெல் இட் இஸ் ஏஸ்தட்டிக்லி ப்ளீஸிங் டிசைன், அந்த மாதிரி ப்ரிட்டி ஸ்க்ரீன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது வந்து இந்த எவாலுவேஷன் எதுக்குன்னா, இட் இஸ் அ யூசபிலிட்டி இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஸோ ஒரு ஆப் எந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இல்லை வெப்சைட் எந்த அளவுக்கு யூசருக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது, அந்த மாதிரி பார்க்குறது தான் வந்து ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல். ஸோ அந்த யூசபிலிட்டி பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து இதில் கரெக்டாக இருந்ததுன்னா இட் இஸ் அ குட் அப்ளிகேஷன். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியான அப்ளிகேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ எதுக்காக இந்த ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஆப்பில் அப்படின்னு பார்த்தா,
நம்ம யூஸரோட ப்ராப்ளம்ஸ் என்னன்னு ஏர்லியாகவே ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்காக தான் இந்த யூசபிலிட்டி பிரின்சிபல்ஸ் லைக் ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணுறோம். அப்போ இதை நம்ம சீக்கிரமாகவே யூஸ் பண்ணிட்டோன்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக அந்த இஷ்யூஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அந்த ஆப்பை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதை ரிலீஸ் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ ஏன் இது வந்து எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டால், நம்ம யூஎக்ஸ் டிசைனர்ஸாக இருக்கோம்ல, ஸோ நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸை கோ த்ரூ பண்ணுறோம், இல்லை ஒரு ஆப் கோ த்ரூ பண்ணுறோம். அதில் எல்லாமே செக் பண்ணி பார்க்குறோம். இந்த விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்து நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். ஓகே, இது கரெக்டாக இருக்கா, இல்லை இதை மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்த்து நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். ஏன் இது பண்ணணும் அப்படின்னா, பிகாஸ் இட் வில் இம்ப்ரூவ் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் வில் ரெடியூஸ் த எரர்ஸ், ஸோ தட் சிஸ்டமில் வந்து இட் கேன் பி எஃபிஷியன்ட் அண்ட் இன்ட்யூட்டிவ் ஃபார் த யூசர்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். அவங்களால வந்து இன்னும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அவங்க என்ன கோல் இருக்கோ, யூஸரோட கோல், அது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த 10 பிரின்சிபிள்ஸில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ். ஸோ the system should always keep the users informed about what is going on. And இப்போது எக்ஸாம்பிள் இதுக்கு என்னென்னா, லோடிங் ஸ்பின்னர் வரும்ல. இப்போ ஒரு பேஜ் வந்து லோட் ஆகுதுன்னா அது லோடிங் ஐக்கன் வரும். அப்போனா யூஸருக்கு தெரியும் அந்த பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அது மாதிரி எப்போவுமே என்ன நடக்குது அப்படிங்கிறது யூஸர் தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் வந்து H2, மேட்ச் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் த ரியல் வேர்ல்டு. ஸோ நம்ம வந்து யூஸரோட லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். டெக்னிக்கலாக நம்ம எந்த டேர்ம்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது புரியாத மாதிரி. லைக் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம இந்த இப்போ பார்க்குறோம்ல, இந்த டெஸ்க்டாப்பில் வந்து இந்த இடத்துல பின்னு இருக்குது. ஸோ இது வந்து எப்படி யூஸ்வலாக டஸ்ட்பின் இருக்கும் ரியல் வேர்ல்டில், அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த ட்ராஷ் ஐக்கன்னா அது delete தான் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரியும். இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஆஸ் delete directory அப்படின்னு கொடுக்காம ட்ராஷ் ஒரு பின் அப்படின்னு கொடுத்துட்டா ஈஸியாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதோட ஃபங்க்ஷன் என்னங்கிறது நமக்கு புரியும். அதுக்காக தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் த தேர்ட் பிரின்சிபல் இஸ் யூசர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரீடம். ஸோ யூசருக்கு வந்து நம்ம எப்போவுமே கண்ட்ரோல் கொடுக்கணும். ஏன்னா நிறைய எரர்ஸ் மேக் பண்ணுவாங்க. யூசர் தெரியாமல் எக்ஸிட் கொடுத்துருவாங்க, இல்லை லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணும் போது அதுவாகவே பேக் போயிடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூசர்ஸ் ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அ வே டு அன்டூ ஆர் ரீடூ த ஆக்ஷன்ஸ். தெரியாமல் அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதை அன்டூ பண்ண முடியணும், இல்லை ரீடூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுவும் பண்ண முடியணும். எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது. லெட்ஸ் டேக் தி சேம் எக்ஸாம்பிள் ஆஸ் மிந்த்ரா. ஓகே, அதில் வந்து ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் கார்ட்டுக்கு. ஆட் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணும்போது நான் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோங்கிறது பார்க்காம நான் செக் அவுட் கொடுத்துட்டேன். அப்படிங்கும் போது நான் வந்து உடனே பேக் போகணுன்னா தேர் ஷுட் பி அன் ஆப்ஷன் டு கேன்சல் டியூரிங் த செக் அவுட். ஓகே, அது மாதிரி யூஸருக்கு வந்து அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நம்ம திங்ஸ் எல்லாமே வந்து வி ஷுட் பி மேக் இட் ஆஸ் ப்ரிடிக்டபிள் அண்ட் ஃபாலோ த கன்வென்ஷன்ஸ். லைக் எப்படி யூஸ்வலாக எல்லா ஆப்லேயும் இருக்குமோ இந்த ஃபெமிலியாரிட்டி கான்செப்ட் படி நம்ம போகணும். லைக் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோம் நம்ம ஆப்பில் அப்படின்னா அது யூஸருக்கு புரியாது. எக்ஸாம்பிள் என்னென்னா, அதே மிந்த்ராவில் வந்து ஷாப்பிங் கார்ட் வந்து எப்படி கார்ட் உண்மையாகவே இருக்குமோ அதே மாதிரி தான் கார்ட் அதுலேயும் இருக்கும். நம்ம ஒரு கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கணுங்கும் போது ஒரு கார்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஐக்கன் தானே யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஷாப்பிங் அப்ளிகேஷன்லையுமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அமேசான்லேயும் அப்படி தான் இருக்கும், ஃப்ளிப்கார்ட்லேயும் அப்படி தான் இருக்கும்.
எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா யூசர்ஸ்க்குமே தெரியும், ஒரு ஷாப்பிங் கார்ட் ஐக்கன் இருந்துச்சுன்னா அப்போ அது வியூ பர்ச்சேஸோட அர்த்தம் தான் அது அப்படிங்கிறது பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியும். அதான் வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். அண்ட் தென் த ஃபிஃப்த் ஒன் இஸ் எரர் ப்ரிவென்ஷன். ஸோ ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணுறோம், எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணுறோம். ஒரு ஜாப் அப்ளிகேஷன்னே வச்சுக்கலாமே. நம்ம வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறோம், அதுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணுறோம். நம்ம நேமு, நம்ம எக்ஸ்பெக்டட் சேலரி எல்லாமே ஃபில் பண்ணுறோம். பண்ணிவிட்டு வந்து என்னோடய கரண்ட் சேலரியை மாற்றி ஒரு நம்பர் மாற்றி எழுதிட்டேன் அப்படின்னா, அது சப்மிட் பட்டன் வந்து கேன்சலும் இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி இருக்கும், லைக் ஒரு இது ஃபில் பண்ணலைனாலும் நமக்கு தெரியும், ஏன்னா அது டிசேபிள்டு ஸ்டேட்டில் இருக்கும் அந்த சப்மிட் பட்டன். எல்லா ஃபீல்டுமே வந்து நம்ம ஃபில் பண்ணால் மட்டும்தான் அந்த சப்மிட் பட்டன் எனேபிள்டாக இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சப்மிட் பட்டன் தெரியுதா? நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டு, இன்புட் ஃபீல்டு வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தோம்னா க்ரே கலரில் சப்மிட் பட்டன் இருக்கும். எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டா நமக்கு அந்த ப்ரைமரி கலரில் தான் சப்மிட் பட்டன் காட்டும். ஸோ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஏதோ ஒரு எரர் இருக்குது இதில் அப்படின்னு. அண்ட் நம்ம வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணலைன்னா கூட நமக்கு அது பாஸ்வேர்டு இஸ் ராங்னு காட்டும்ல. ஸோ அந்த மாதிரி எரர் ப்ரிவென்ஷன், நம்ம எரர் மெசேஜஸ் காட்டணும். அண்ட் த சிக்ஸ்த் ஒன் இஸ் ரெகக்னிஷன் ரேதர் தேன் ரீகால். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டே தெரியணும், லைக் மெமரி லோடில் யூசருக்கு வந்து நிறையா நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ எது அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுக்கணும். லைக் இப்போ சர்ச் பாரில் வந்து ஆட்டோ சஜஷன்ஸ்லாம் வருதில்ல, ஸோ இதுதான் யூசர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. அண்ட் ரெகக்னிஷன் ரேதர் தேன் ரீகால் வந்து அதுதான் மெமரி லோடை கம்மி பண்ணணும். ஏன்னா ஆப்ஷன்ஸை நம்ம வந்து ரொம்ப விசிபிளாக வச்சுக்கிட்டோன்னா யூசர்ஸ் வந்து அவங்களா ஞாபகப்படுத்தி என்ன சர்ச் பண்ணணும்னு இல்லாமல் அவங்களுக்கு ஈஸியாக அதில் ஆப்ஷன்ஸ் காமிச்சோன்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் யூஸ். ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் ஆர் பர்சனலைசேஷன் இருந்தது யூசர்ஸ்க்கு அப்படின்னா, அவங்க ரொம்ப பிகினராக இருந்தாங்க அந்த ஆப்பில் அப்படின்னா கூட அவங்களால ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஃபிக்மாவில் ஷார்ட்கட்ஸ் இருக்குது, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், ஆர் ஃபோட்டோஷாப்லேயும் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் பிகினர்ஸாக இருக்கவங்களாலையும் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அவங்க ரைட் கிளிக் பண்ணி அந்த ஷார்ட்கட்டில் இருக்கிறது ஆக்சுவலாக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இட் ஷுட் பி ஃப்ரெண்ட்லி ஃபார் பிகினர்ஸ் ஆஸ் வெல் as ஃபார் எக்ஸ்பர்ட் யூசர்ஸ். அண்ட் த எய்த் பிரின்சிபல் இஸ் ஏஸ்தட்டிக் அண்ட் மினிமல் டிசைன். ஸோ ஒரு யூசருக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்ன தேவையோ அதை மட்டும்தான் காட்டணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து கூகுளோட ஹோம் பேஜுக்கு போனால், கூகுளோட ஹோம் பேஜ் எப்படி இருக்கும்? சிம்பிளாக இருக்கா? வெறுமனே சர்ச் பார் அண்ட் அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. எதுக்கு யூஸ்வலாக போவேனோ அந்த ப்ரௌசர் அந்த டச் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு சிம்பிள் டிசைன் அண்ட் மினிமலிஸ்டிக் டிசைனாக இருக்கணும். அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. இதான் வந்து H8. அதுக்கடுத்து H9. ஸோ இந்த பிரின்சிபலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்ப் யூசர்ஸ் ரெகக்னைஸ், டயக்னஸ் அண்ட் ரெக்கவர் ஃப்ரம் எரர்ஸ். ஸோ எரர் மெசேஜ் நம்ம காட்டுறோம் அப்படின்னா அது வந்து கிளியராக இருக்கணும் அண்ட் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கக்கூடாது. அண்ட் இட் ஷுட் ஆல்சோ கைட் யூசர்ஸ் டு சொல்யூஷன்ஸ். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா, நம்ம வந்து பாஸ்வேர்டு பார்த்தோம்ல. ஸோ இப்போ பாஸ்வேர்டு எரருங்கிறது காட்டுறது எரர் ப்ரிவென்ஷனில். அப்போ அந்த எரர் ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பாஸ்வேர்ட் மஸ்ட் இன்க்ளூட் அட்லீஸ்ட் 8 கேரக்டர்ஸ் அண்ட் அ நம்பர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுக்கணும்.
இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஜஸ்ட் எரர் 503 அந்த மாதிரி கொடுக்காம ஏன் அந்த எரர் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சிம்பிள் ஒன் லைனரில் நம்ம சொல்லணும். அப்போ தான் யூஸருக்கு புரியும் ஏன் அந்த எரர் வந்திருக்கு, எப்படி அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியும். ஓகே. அண்ட் H10 ஹெல்ப் அண்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ சிஸ்டம் வந்து system will be even if the system is intuitive, we need to provide help whenever it is necessary. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு யூஸருக்கு வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது, அந்த வெப்சைட்டில் வந்து அவங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம FAQ காட்டுவோம்ல, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ். ஸோ அந்த மாதிரி காட்டணும். இல்லை டூல் டிப்புன்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து யூஸர் இந்த இடத்துல போய் கர்சர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா அது என்னங்கிறத அந்த டூல் டிப்பில் காட்டும். எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல பாஸ்வேர்டை போயிட்டு இந்த ஐக்கன் இருக்கா, மாதிரி ஒரு போட்டுட்டு அந்த ஐக்கன் இருக்குது, அதுக்கிட்ட நம்ம கர்சரை போய் வச்சோன்னா பாஸ்வேர்டு வந்து அட்லீஸ்ட் 10 கேரக்டர்ஸ் லாங் இருக்கணும் இந்த மாதிரி காட்டுது. ஸோ இதுதான் வந்து டூல் டிப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காட்டுதில்ல, இது டூல் டிப்னு சொல்லுவோம். நம்ம மவுஸ் வைக்கும் போது காட்டணும். ஸோ இங்கேயும் மவுஸ் வைக்கும் போது இந்த இமெயில் அட்ரஸ் வந்து இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு காட்டுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம டூல் டிப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஹெல்ப் அண்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ இது வந்து புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? பிகாஸ் இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஆப்பை யூஎக்ஸ் ஆடிட் பண்ண போகிறீங்க, ஆப் ஒரு வெப்சைட்டை நீங்கள் பிக் பண்ண போகிறத. ஏதாவது டவுட் இருக்கா இதில்? No, ma'am. Okay, let's move on to design principles. So, design principles. No, ma'am. வந்து it is the visual design rules. ஸோ இந்த விஷுவல் டிசைன் ரூல்ஸை வச்சு தான் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸை எந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேலன்ஸ். We need to create stability by distributing the visual weight evenly. For example, இப்போ வந்து ஒரு டேஷ்போர்டு இருக்குது, SAS டேஷ்போர்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஈக்குவலான ஸ்பேஸிங் இருக்கணும், ஒரு கார்டுக்கும் நடுவில் ஈக்குவல் ஸ்பேஸிங் இருக்கணும். ஸோ இப்போ வந்து டேஷ்போர்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இருக்கா இந்த கூகுள் டேஷ்போர்ட். ஸோ இது வந்து ஒரு கார்டு, இது இன்னொரு கார்டு, இதுக்கு நடுவில் வந்து ஈக்குவலாக ஸ்பேஸிங் இருக்கா இங்கே, அதே மாதிரி கீழேயும் ஈக்குவலாக ஸ்பேஸிங் இருக்குது. ஸோ அந்த விஷுவல் வெயிட் வந்து ஈவனாக இருக்கணும் எல்லா இடத்துலையுமே. எங்கேயுமே வந்து ஒரு கார்டு சின்னதாக ஒரு கார்டு பெருசாக அந்த மாதிரி இல்லைல்ல. ஸோ அந்த விஷுவல் வெயிட் வந்து ஈவனாக ஸ்பேஸ் பண்ணணும். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த டிசைனில் நீட்டாக கனெக்டடாக இருக்கணும், எல்லாம் ஒன்று நெக்ஸ்ட் இருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்ட்டு இருக்குல்ல, டெக்ஸ்ட் பிளாக்ஸ், அது வந்து லெஃப்ட் அலைன்டாக இருந்ததுன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் கீப்பிங் இட் ரேண்டம்லி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோன்னா கூட நமக்கு தெரியும் எல்லாமே வந்து லெஃப்ட் அலைன்டாக தான் இருக்குது, எங்கேயோலாம் இல்லை, எல்லாமே லெஃப்ட் அலைன்டாக தான் இருக்குது. ஒன்று லெஃப்ட்டு, ஒன்று ரைட், ஒன்று ஜஸ்டிஃபைடு அந்த மாதிரி இல்லை, சென்டர்லலாம் இல்லை. ஓகே. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ரிப்பீட்டிங் எலிமெண்ட்ஸ். கலர்ஸு, ஷேப்ஸு, ஃபாண்ட்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரே இது தான் யூஸ் பண்ணணும். ரிப்பீட் பண்ணலாம், எல்லா இடத்துலையும் ரிப்பீட்டடாக இருந்தால் தான் அது வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ ஒரே டைப் ஆஃப் பட்டன் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையுமே யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து டவுன்லோடுக்கு இந்த மாதிரி பட்டன் இருக்கா, அதே மாதிரி தான் டவுன்லோட், கேலண்டரில் டவுன்லோடும் அதே மாதிரி தான் இருக்குது, யூடியூப்பில் டவுன்லோடும் அதே மாதிரி தான் இருக்குது.
ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான். இந்த ஐக்கன் யூஸ் பண்ணது, செட்டிங்ஸ்னு டைப் பண்ணியிருக்கிறது எல்லாமே இது வந்து அவுட்லைன்ட் ஐக்கன்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா இது வந்து ஃபில் ஆகலை. இப்போ இதில் வந்து ஃபில் ஆகிருக்கு, கலர் உள்ளே இருக்குது அந்த ஐக்கனுக்குள்ளே அப்படின்னா அது வந்து ஃபில்ட் ஐக்கன். வெறுமனே அவுட்லைன் தான் இருக்குது அப்படின்னா அது வந்து அவுட்லைன்ட் ஐக்கன் தான் சொல்லுவோம். எல்லா இடத்துலையுமே அவுட்லைன்ட் ஐக்கன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாமே ஒரே மாதிரி பட்டனாக தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே இந்த டேஷ்போர்ட் ஃபுல்லாகவே. ஸோ அப்படிங்கும்போது இது வந்து ரிப்பீட்டேஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் இந்த பிரின்சிபலில் வரும், தேர்டு பிரின்சிபலில். அதுக்கு அடுத்தது வந்து கான்ட்ராஸ்ட். நம்ம வந்து லைட் மோடில் ஒரு மாதிரி அண்ட் டார்க் மோடில் ஒரு மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணோம். அந்த கான்ட்ராஸ்ட் டிஃப்ரென்சஸ் காட்டணும். அண்ட் எது பெருசாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது, லைக் ஸ்மால் சைஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் டினோட் பண்ணுறதுக்காக காட்டுவோம். இப்போ வந்து ஒரு பிரைட்டான கலரில் ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்குது, ஒரு கம்மி பேக்ரவுண்ட் கலரில் அப்படின்னா அது அந்த கான்ட்ராஸ்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ நம்ம இதில் ஏதாவது போகலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேடுன்னு இருக்கா ஒரு பட்டன். ஸோ இந்த பட்டன் வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் கலர் டார்க்கான கலர், ரொம்ப டார்க் கலர் தான், பட் அதில் ஷேடு கம்மி, கிரேட் ஷேடில் இருக்குது. அந்த லைட்டு மாதிரி இருக்க டோனில் நம்ம இந்த மாதிரி ஒரு சிடிஏ, பிரைட்டான சிடிஏ வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட் இருக்குது, அதனால் இது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து ஸ்பேஸ். ஸோ ஸ்பேஸ் என்னென்னா, இப்போ அந்த எலிமெண்ட்ஸை சுற்றி நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். அப்படின்னா தான் யூஸருக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும், லைக் அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரியறதுக்காக. இப்போ ஆப்பிளோட ப்ராடக்ட் பேஜஸ்லாம் போய் பார்த்தோம்னா அதில் நிறையா ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப கிளியர் அண்ட் மினிமலிஸ்டிக் டிசைனை காட்டுறதுக்காக அந்த மாதிரி ஸ்பேஸ் விடணும் எல்லாத்துக்குமே, பிலோ அண்ட் அபவ் த எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளையுமே வந்து ஸ்பேஸ் ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. இங்கேயும் ஸ்பேஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு ஸ்பேஸிங் விட்டுருக்காங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸிங் விட்டுருக்காங்க, அபவ் பாட்டம் சைட்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஷேப். ஷேப்னா இட் கேன் கிரியேட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் மீனிங். லைக் பாசிட்டிவ் ஷேப்ஸ் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட்ஸை தான் டிஃபைன் பண்ணும். நெகட்டிவ் ஷேப்ஸ் எல்லாமே வந்து அதோட ஸ்பேஸ் அரவுண்ட் தெம் அதை தான் டெனோட் பண்ணும். லைக் ரவுண்டட் வித் ஷார்ப் கார்னர்ட் பட்டன்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குது. இது வந்து ரவுண்டட் பட்டன்ஸ், பிகாஸ் இந்த ரவுண்டாக இருக்கா சைடில் ரவுண்டட் கார்னர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பட்டன்ஸ் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும் எப்போவுமே. இட் ஷுட் நாட் ஹாவ் ஷார்ப் எட்ஜஸ், பிகாஸ் அதுவுமே வந்து ஒரு யூஸரோட ஐடியா அண்ட் அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கை மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் D7 இஸ் டைரக்ஷன். ஸோ நம்ம வந்து யூஸர் எங்கே பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரீடர்ஸ் வில் பி ரீடிங் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். ஸோ நம்ம இங்கேருந்து, அதனால தான் லெஃப்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஏரோஸ் ஆர் டயக்னல் லேஅவுட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அவங்களோட ஐ மூவ்மெண்ட்காக நம்ம அந்த மாதிரியே க்ரியேட் பண்ணுவோம் டிசைனும். அண்ட் தென் சைஸ்.
Size-na, it creates a hierarchy by showing which elements are most important. Larger headline-லாம் இருக்கும் இப்போ நியூஸ் அப்ளிகேஷன்லாம் எடுத்து பார்த்தா. இப்போ இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் நியூஸை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படிங்கும்போது இங்கே நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாம் வந்து பிரெட் க்ரம்ஸ். Everyday tasks. இந்த ஹெட்லைன் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் டிசைட் பண்ணும் யூசர் இதை கிளிக் பண்ணி பார்க்க போகிறாங்களா இல்லையான்னு. ஸோ இம்பார்ட்டன்ட்ங்கிறனால லார்ஜர் ஹெட்லைன் இதுக்கு. இது லெஸ் இம்பார்ட்டன்ட்ங்கிறனால ஸ்மாலர் பாடி டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஹைராக்கி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எது இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட் அதை இம்பார்ட்டண்ட்டாக லார்ஜர் ஹெட்லைன் யூஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஹைராக்கி. ஸோ அந்த எலிமெண்ட்ஸை பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். And the 9th design principle is color. So color வந்து it adds some kind of meaning and emotion. ஸோ என்ன மாதிரி நம்ம கலர் பிக் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் யூஸரோட எமோஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம கலர்ஸே பிக் பண்ணுவோம். லைக் அதுதான் வந்து யூஸரோட மூட் டிடெக்ட் பண்ணும். இப்போ வந்து ஜொமேட்டோவில் ஏன் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ரெட் கலர் ப்ரொவோக்ஸ் கைண்ட் ஆஃப் ஹங்கர். ஸோ அது பசியை தூண்டுறதுனால நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ்புக் ஏன் ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் ஃபேக்டர். இது நம்பி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ யூஸ் பண்ணுவோம். காமனாக நம்ம வந்து ரெட்டு, க்ரீனு, எல்லோ யூஸ் பண்ணுவோம். அது ஏன் ரெட் யூஸ் பண்ணுறோன்னா வார்னிங்ஸ்க்காக. லைக் இப்போ வந்து இந்த பாஸ்வேர்ட் தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்காங்க, அது எரர் மெசேஜ் காட்டுறதுக்காக நம்ம வந்து ரெட் யூஸ் பண்ணுவோம். க்ரீன் வந்து சக்ஸஸ் மெசேஜ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம வந்து இந்த சக்ஸஸ் மெசேஜ்க்கு யூஸ் பண்ணுறோம், எக்ஸாம்பிள் இதுக்கு என்னென்னா கூகுள் பே இருக்குல்ல, அதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம மேக் பண்ணிடுறோம். அந்த பேமெண்ட்டை முடித்ததுக்கப்புறமா அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு டிக் ஐக்கன் வருமா, அது வந்து ஒரு மைக்ரோ இன்ட்ராக்ஷன். ஸோ அது வந்து க்ரீன் கலரில் தான் வரும். அது மாதிரி ஒவ்வொரு சக்ஸஸ் ஸ்டேட்டுக்குமே ஒரு இது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க யூசர்னால் அவங்களுக்கு வந்து அது தெரியப்படுத்துகிறோம்ல. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கண்டிப்பாக க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணணும். சக்ஸஸாக இருந்ததுன்னா க்ரீன் கலர். எல்லோ கலர் வந்து அலர்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் த லாஸ்ட் டிசைன் பிரின்சிபல் இஸ் காம்பனன்ட்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ காம்பனன்ட்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, காம்பனன்ட்ஸுங்கிறது வந்து ஒரு ஃபிக்மாவில் நம்ம க்ரியேட் பண்ணலாம் காம்பனண்ட்டாக. ஸோ அது எல்லா இடத்துலையும் பட்டனை காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். ஐக்கன்ஸு, இன்புட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம இது காம்பனண்ட்டாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டிசைன் சிஸ்டமில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஆப்பில் எல்லா பேஜ்லேயுமே வந்து ரிப்பீட்டடாக அதே இது இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் ஆகும் த்ரூ அவுட் தட் அப்ளிகேஷன். ஸோ யூசர்ஸ்க்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ அந்த பேஜ்லேயும் இந்த மாதிரி தான் இருந்தது, அதனால் இதை கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிறத அவங்களால ரொம்ப ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அட் த எண்ட் ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் வந்து யூசபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுது. எந்த அளவுக்கு ஈஸி அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது சிஸ்டம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்த டிசைன் பிரின்சிபல்ஸ் வந்து விஷுவல் டிசைனை ஃபோக்கஸ் பண்ணுது. எந்த அளவுக்கு பேலன்ஸ்டு, ஏஸ்தட்டிக் அண்ட் கம்யூனிகேட்டிவாக இருக்குது நம்மளோட டிசைன் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. No, ma'am. Okay. Just give me a minute.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நிமிஷம் பேசுகிறது கேட்குதா? Yes, ma'am. Yes, ma'am. இப்போ நம்ம வந்து யூஎக்ஸ் ஆடிட் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷனுக்கு. ஆரிஜின் சீக்ரெட்க்கு லெவல் ஆஃப் சிவியரிட்டியும் நம்ம வந்து டினோட் பண்ணணும். லைக் எந்த அளவுக்கு அது யூஎக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் யூஆர் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம்ல, டிசைன் அண்ட் ஹியூரிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு அது லோ சிவியரிட்டியாக, மாடரேட்டாக, ஹையா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து ஹோம் பேஜ், ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ உள்ளே என்டர் ஆன உடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நான் இதை வந்து டினோட் பண்ணியிருக்கேன் நம்பர் 1 2 3ன்னு. நம்பர் 1 வந்து இதில் லோகோ அவ்வளோ கிளியராக இல்லை. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த லோகோ கிளியராக இல்லை, ஏஸ்தட்டிக்லி இட் இஸ் நாட் ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தா புவர் கான்ட்ராஸ்ட் இருக்குது H1 அண்ட் D4. ஸோ H1 என்ன வருது, H1 விசிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம் ஸ்டேட்டஸ் அண்ட் D4 வந்து கான்ட்ராஸ்ட். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் அண்ட் அந்த டெக்ஸ்ட் கலர் இட் இஸ் நாட் கெட்டிங் மேட்ச்ட். ஸோ அந்த புவர் கான்ட்ராஸ்ட்னால பிளாக் லோகோ அண்ட் லைட் க்ரீன் பேக்ரவுண்ட் வந்து ரீடபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது, விச் இஸ் சேம் ஆஸ் விசிபிலிட்டி. ஸோ அவ்வளோ கிளியராக பார்த்த உடனே படிக்க முடியலை. ஸோ தேட் இஸ் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ. இட் இஸ் இன் த மாடரேட் சிவியாரிட்டி. ரொம்ப ஹை சிவியரிட்டியோ இல்லை, இட் இஸ் நாட் அ வெரி லோ சிவியரிட்டி ஆஸ் வெல், இட் இஸ் மாடரேட் சிவியரிட்டி. அதுக்கப்புறம் அப்படி பார்த்தா செகண்ட் யூஎக்ஸ் யூஐ லா வயலேட் பண்ணுறது என்னென்னா, மிஸ்யூஸ் ஆஃப் கரோசல் எலிமெண்ட் விச் கிரியேட்ஸ் கன்ஃபியூஷன் அபவுட் இட்ஸ் பர்பஸ். கரோசல் எலிமெண்ட்டை வந்து பின்னாடி லைக் இந்த இடத்துல வச்சுருக்காங்க இல்லையா இதுக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி கரோசல் இந்த இடத்துல ஏன் வச்சுருக்காங்க, கரோசல்னால் ஸ்லைட் பை ஸ்லைடு ஒன்றா போகிறது, அதை ஏன் வந்து ஹோம் பேஜில் வச்சுருக்காங்க. அது என்ன ஆன்போர்டிங் ஸ்க்ரீனா? ஆன்போர்டிங்னா யூஸரை எஜுகேட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை காட்டுவோம், அது காட்டினா பரவாயில்ல. பட் இந்த இடத்துல ஏன் சம்மந்தமே இல்லாமல் வச்சுருக்காங்க, அதுக்கு பர்பஸே இல்லையே. அப்படிங்கும்போது இது வந்து யூஸரோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்க வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு இந்த இடத்துல வந்து ஆன்போர்டிங் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காட்டுற மாதிரி வச்சுருக்காங்க கரோசல்ஸ், அப்படிங்கிறது அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுவும் மாடரேட் சிவியாரிட்டி. அதுக்கு அடுத்தது பார்த்தா பேக்ரவுண்ட் இமேஜ், அதில் வந்து லேபிளே இல்லாமல் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. லைக் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், இந்த ஸ்க்ரப்பு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அது எதுவுமே லேபிள் பண்ணலை. அப்படிங்கும்போது இது வந்து இட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் த கண்டெக்ஸ்ட் ஆர் கண்டென்ட். என்ன கண்டென்ட்டு, நோ யுவர் ஸ்கேல்ப்னு இருக்குது கண்டென்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் பின்னாடி வச்சுருக்கணும்ல. ஆனால் இது வந்து இந்த ப்ராடக்டில் எதுவுமே லேபிளே இல்லாமல் இருக்கிறது, இட் இஸ் நாட் அலைனிங் வித் தேர் ஹேர் கேர் தீம். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ பேலன்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து கரோசல் ஸ்லைடர்ஸ். ஸோ அதில் நம்ம பார்த்தோம்ல முன்னாடியே, அந்த மாதிரி ஏன் இந்த கரோசல் ஸ்லைடு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கு அடுத்தது ஸ்டார்ட்னு இருக்குது சிடிஏ, ஆனால் இட் இஸ் நாட் கிவிங் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் டு ஸ்டார்ட்
இது வந்து இப்போ நம்ம குவிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நோ யுவர் ஸ்கேல்ப்க்கு குவிஸ் மாதிரி நம்ம அட்டென்ட் பண்ண போகிறோன்னா அப்போ ஸ்டார்ட் குவிஸ்ன்னு எழுதியிருக்கணும், வெறுமனே ஸ்டார்ட்னு இருக்கு. அப்போ எனக்கு என்ன ஸ்டார்ட்னு தெரியல. அப்போ நம்ம பார்த்தோம்ல ஒரு லா, ஹெல்ப் யூசர்ஸ் ரெகக்னைஸ், டயக்னஸ் அண்ட் ரெக்கவர் ஃப்ரம் எரர்ஸ். ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் வேணும் இந்த இடத்துல என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் கரெக்டான வேர்டிங் யூஸ் பண்ணி அந்த லேபிள் பண்ணியிருக்கணும். So it is lacking clarity and it is confusing the users, which can in turn cause hesitation. So இதுக்கப்புறமா அடுத்த பேஜ் questionnaire. இது வந்து இந்த ஸ்டார்ட் கொடுத்த உடனே வர்றது, அது ஸ்டார்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி வருது. ஃபஸ்ட் ஒன்று வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக ரொம்ப ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஓவராக விட்டுருக்காங்க. ஸோ இட் இஸ் கிவிங் அன் இன்கம்ப்ளீட் ஃபீல். ஸோ யூசர்ஸ் மேபி அவங்க யோசிப்பாங்க, அது இன்னும் லோட் ஆகுதா, டைம் எடுக்குதா அது லோட் ஆகிறதுக்கு, அந்த மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. And the second high severity problem is that user control and freedom இதில் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து எந்த விஷுவல் இண்டிகேஷனும் இல்லை, எந்த அளவுக்கு யூசர் ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்காங்க இந்த கொஷினரில், இந்த குவிஸில் வந்து அவங்களோட ப்ரோக்ரஸ் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்காங்களா இல்லை லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்காங்களாங்கிறதே இந்த இடத்துல காட்டலை. அது வந்து இட் இஸ் அ கிரிட்டிக்கல் இஷ்யூ, ரைட்? ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் இதை முடிக்க, இன்னும் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, எப்போ இதில் ப்ரோக்ரஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. ஸோ இட் இஸ் அ புவர் யூஎக்ஸ் ஓவர் ஹியர். அண்ட் இதுக்கு அடுத்தது வந்து மீடியம் சிவியாரிட்டி. ஸோ இதில் வந்து லேக் ஆஃப் விஷுவல் ஹைராக்கி பிட்வீன் பிராண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் எலிமெண்ட்ஸ். லைக் தேர்ட் ஒன் வந்து இந்த இடத்துல பார்த்தா கிளியரான ஹைராக்கி இல்லை, எது இம்பார்ட்டண்ட் எது லெஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது எதுவுமே காட்டலை. இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி பட்டன் வச்சுருக்காங்களே தவிர அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக பேக்குக்கு பக்கத்தில் ஹைலைட் பண்ணி நெக்ஸ்ட்டுன்னு காட்டலை. ஸோ இதுவும் வந்து ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால இதுவுமே ஒரு இஷ்யூவாக தான் இருக்குது. அண்ட் தென் நோ கண்டெக்ஸ்ட் செட்டிங். ஸோ யூசர்ஸ்க்கு வந்து கிளியராக அந்த இன்ஃபர்மேஷன் ஏன் தேவைப்படுதுங்கிறது கேட்கல. லைக் இப்போ இந்த ஃபோர்த் ஒன் பார்த்தா இந்த இடத்துல வாட் இஸ் யுவர் நேம்ங்கிறது கேட்டிருக்காங்க, ஆனால் ஏன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலை. ஸோ இதுவுமே வந்து 10th லாவில் தான் வரும், விச் இஸ் help users recognize, diagnose and recover from errors. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டு என்ன பண்ண போகிறாங்க, எப்படி இது வந்து குவிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது இல்லை ஸ்கேல்ப் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேக் பட்டன் இருக்குது. ஓகே, பேக் பட்டன் இருக்குது, ஆனால் நெக்ஸ்ட் பட்டன் எங்கே, இங்கே இருக்கா, அது வேறு இடத்துல இருக்கே. ஸோ இட் இஸ் creating a confusion again. ஸோ யூசர்ஸ்க்கு வந்து பேக் பட்டன் அவ்வளோ விசிபிளாக தெரியுது, ஆனால் அவங்க எப்படி இதுக்கப்புறமா இருக்கிறதுக்கு ப்ரொசீட் பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு வரியோட தான் இருக்கும். பிகாஸ் தே மே ஃபீல் தட் தே ஆர் ஸ்டக், லாஸ்ட், ஆர் எப்படி இதுக்கப்புறமா போக போகிறோம், டாஸ்க் மேபி ஃபெயிலியர் ஆகிடுமோ, அந்த மாதிரி தே கேன் வரி. ஸோ இது வந்து யூசரோட கண்ட்ரோல் அண்ட் ஃப்ரீடம் உங்ககிட்ட இல்லை. திஸ் இஸ் H3 law violation. So far any doubt? No, ma'am. ஓகே, நம்ம வந்து இந்த குவிஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணுற அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிசல்ட் வரும். என்னோட ஹெல்த், என் பேர் இந்த இடத்துல வரும், என் ஹெல்த் கேர் ப்ரொஃபைல்னு வருது. ஸோ இது வந்து எனக்கு வந்து ஹெல்த்தி ஸ்கேல்ப் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாங்க, ஹெல்த்தி ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் எனக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேர் டெக்ஸ்டர் அப்படின்னு, இதெல்லாம் என்னோடது கிடையாது, ஜென்ரலாக இருக்கிறதே எடுத்து போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது
வாட் ஐ எம் திங்கிங் இஸ் தட் இது என்னன்னே எனக்கு புரியல. லைக் வாட் அண்ட் ஒய் இஸ் இட் மேட்டரிங்? ஒய் ஷுட் ஐ நோ தீஸ் விதவுட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்? இதோட மீனிங் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல காட்டலாம். இல்லை என்னோட ஹேர் கேர் ப்ரொஃபைலை பற்றி கொஞ்சம் புரிகிற மாதிரி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ கிரிட்டிக்கல் பிளாக்கர். ஸோ இதனால் வந்து யூசர் எங்கேஜாக இருக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வயலேட்டிங் அகெயின் த லா ரெகக்னிஷன் ரேதர் தேன் ரீகால். ஸோ அவங்களால வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ திஸ் இஸ் ஹை சிவியாரிட்டி. அண்ட் தென் தேர் இஸ் அகெயின் ஹை சிவியாரிட்டி ஹெல்த்தி ஸ்கேல்ப். இந்த இடத்துல கண்டெக்ஸ்டே இல்லை, வெறுமனே ஹெல்த்தி ஸ்கேல்ப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஏன் இது எனக்கு ஒய் இஸ் இட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத காட்டல. ஸோ இதுக்கு மேபி அவங்க வந்து சம் கைண்ட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் கொடுத்துருக்கலாம், யூசரோட கோலுக்கு ஏற்ற மாதிரி கண்டெக்ஸ்ட் கொடுத்துருக்கலாம். பட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் கிரியேட்டிங் அ கன்ஃபியூஷன் அண்ட் திஸ் இஸ் டிஸ்கரேஜிங் நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் விச் த யூசர் மைட் ஆக்சுவலி பி. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கேல்ப் டைப், வெறுமன் ஹேர் டெக்ஸ்சர் இதை மட்டும் கொடுத்துருக்காங்களே தவிர எந்த அளவுக்கு ஸ்கேல்ப் டைப் இருக்குது, எந்த அளவுக்கு ஹேர் டெக்ஸ்சர் இருக்குது அப்படிங்கிறத காட்டலை. ஸோ யூசர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஆர் தே மைட் நாட் அக்செப்ட் த ரிசல்ட்ஸ் வித்தவுட் டிரான்ஸ்பரன்சி. அண்ட் ஏன் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தே நீட் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் த சொல்யூஷன் விச் த website is offering. So again this is a high severity. அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலை. there is no step like no next step guidance. உங்களுக்கு வந்து டைரக்ஷன் இல்லை. லைக் இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், ட்ரை திஸ் ப்ராடக்ட்னு அவங்க மேபி சஜஸ்ட் பண்ணலாம், ஆர் கிளியர் அண்ட் ஆக்ஷனபிள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அவங்க காட்டலாம். பட் அந்த மாதிரி இந்த பேஜில் எதுவுமே இல்லை. ஸோ அகேன் திஸ் இஸ் கோயிங் டு பி அ யூஎக்ஸ் இஷ்யூ. அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தா இப்போ இதில் வந்து 5th ஒன் என்ன இந்த இடத்துல, ஸோ பாசிவ் ப்ரெசன்டேஷன். ஸோ எல்லா 4 கேட்டகரிஸுமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காமிச்சிருக்காங்க. எதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹைராக்கி வைஸ்லாம் காட்டலை. அப்படிங்கும் போது எது இம்பார்ட்டண்ட் எது லெஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதே தெரியலை. எது யூசர் ஃபோக்கஸ் பண்ணணும், எதை கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டலை. ஸோ அகெயின் திஸ் இஸ் மாட்ரேட் லெவல் ஆஃப் சிவியாரிட்டி. அண்ட் தென் எதுக்குமே விஷுவல் இண்டிகேட்டர்ஸ் மாதிரி காட்டலை. எது வந்து ஸ்கோர் ஏதாவது இருக்கா, ஆர் ப்ரக்ரெஸ் இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி. ஓகே. அண்ட் இட் டசன்ட் என்கரேஜ் எக்ஸ்ப்ளரேஷன் ஆர் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். லைக் அதில் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்குது, எந்த அனிமேஷனும் இல்லை. லைக் யூசர்ஸை வந்து வேறு எங்கேயாவது ரீடைரக்ட் பண்ணி அவங்கள இன்னும் அவங்களோட ஸ்கேல்ப் ஹெல்த் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக பிளாகோ ஆர்டிகல்ஸோ அந்த மாதிரி சஜஷன்ஸோ எதுவும் காட்டலை. ஸோ அதனால் யூசர்ஸோட என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடும். அண்ட் யூசர்ஸை எஜுகேட்டும் நம்ம பண்ண முடியாது, பிகாஸ் நம்ம எதுவுமே காட்டலைல்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூலுக்கும் நம்ம தனித்தனியாக டிசைன் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் யூஎக்ஸ் இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணி எழுதுவோம். இந்த மாதிரி இப்போ வந்து பிளிங்கிட் எடுத்தோன்னா பிளிங்கிட்டில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இருக்கும், ஹோம் பேஜு. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ், அதுக்கு வந்து கொஷினருக்கு பதிலாக ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது ரிசல்ட்ஸ் இருக்கா, ரிசல்ட்ஸ்க்கு பதிலாக வந்து அந்த ப்ராடக்ட் கார்ட்டில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிருக்கோமோ அது. அதுக்கப்புறமா செக் அவுட், எப்படி செக் அவுட் ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு ஆப்லேயும் ஒவ்வொன்றும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன ஆப் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத யூ கேன் டிசைட் இட் அண்ட் கெட் பேக் டுமாரோ. நான் இந்த டெம்ப்ளேட்டை ஷேர் பண்ணுறேன். யூ கேன் ஒர்க் ஆன் த அசைன்மெண்ட் ஃபார் திஸ். லைக் இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எல்லாமே ரீநேம் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஹோம் பேஜ் இருக்குன்னா ஹோம் பேஜ் ஓகே, அதுவே இருக்கட்டும். கொஷினருக்கு பதிலாக அது வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ் அப்படின்னு போடணும். பிளிங்கிட்டாக இருந்தால், இல்லை ஜெப்டோவாக இருந்தால், ஜொமேட்டோவாக இருந்தால், அதிலலாம் ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ் தானே வரும்.
ஏன்னா அதில் தானே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜுன்னு போட்டுட்டு அதில் என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது இதுக்கப்புறமா இருக்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு உங்களோட இஷ்யூ என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதி இங்கே இதில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த டெம்ப்ளேட் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதில் ஒர்க் பண்ண போகிறீங்க. திஸ் இஸ் யுவர் செகண்ட் ப்ராஜெக்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டில் அப்டேட்ஸ் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. எஸ் மேம் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு நாங்கள் டாக்குமெண்ட்ஸில் பண்ணதை வந்து ஃபிக்மாவில் பண்ணுறதுக்கு டெம்ப்ளேட் அனுப்புகிறேன்னு சொன்னீங்க மேம். நீங்கள் அனுப்பவே இல்லை, அது மட்டும் பண்ணல. எந்த இதுக்கு மேம்? டாக்குமெண்ட்டில் பண்ண கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அதில் பண்ணதை வந்து நீங்கள் டெம்ப்ளேட் அனுப்புகிறேன், அது அந்த மாதிரி பண்ணுங்க நீங்கள். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுக்கு கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி தானே, அது லாஸ்ட்டாக நாம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேஸ் ஸ்டடியோட ஃபார்மேட் தானே கேட்குறீங்க? எஸ் மேம். ஓகே, அது நான் அனுப்புகிறேன், அதை பார்த்துக்கலாம். மற்றதெல்லாம் முடிச்சாச்சா? ம் மேம் பெர்சோனால எனக்கு வந்து என்னோட டார்கெட் ஆடியன்ஸில் 2 பேர் மட்டும் கிடைக்கல மேம். 3 பண்ணியிருக்கேன். ஓகே, இது கொஷினரில் எத்தனை ரெஸ்பான்சஸ் வந்தது? செக் பண்ணுறேன். 6 வந்துச்சு மேம். சிந்துக்கு 6 வந்துச்சா? எஸ் மேம். ஓகே ஓகே, அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபிக்மாவில். இந்த சேஞ்சஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டீங்களா அபிராமி? நான் வந்து சொன்னேன்ல இந்த காம்படிட்டர் அனாலிசிஸில் சேஞ்சஸ். மேம் அந்த லோகோவை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன், பட் அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியல மேம். லோகோ அதான் நான் சொன்னேனே அன்னைக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. மேம் அதை ட்ரை பண்ணேன், ஆனால் அது என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ரோக்கு வந்துடுது. அந்த லோகோன்னு எழுதியிருக்கிற இடத்துல லோகோ ப்ளேஸ் ஆகலை மேம். எந்த இடத்துல எழுதியிருக்கு லோகோ? நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன், காட்டுங்க மேம். அங்கே இல்லை மேம், ஃபஸ்ட்டு இந்த காம்படிட்டர் அனலைசிஸ் பெர்சோனால இல்லை, காம்படிட்டர் அந்த ஃபஸ்ட்டு நம்ம லோகோ தான் இருக்கு மேலே மேம். ஃபஸ்ட் காலம் இங்கேயா? ஓகே இங்கே மேலே லோகோ, அந்த லோகோலாம் எடுத்து வச்சு அதில் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு எந்த லோகோ? ஹோம் ஃபுட்டுக்கு எந்த லோகோ இதில்? அந்த ஆரஞ்சு கலர் மேம். ஓகே, ஆரஞ்சு. ஏன்னா இது வந்து காம்பனண்ட்டில் இருக்குது, இதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம இது வந்து டிட்டாச் பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணி டிட்டாச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்த உடனே அது டிட்டாச் ஆகிடும். அந்த இடத்துல நம்ம போய் பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? நான் வேணால் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி காட்டுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தானே இருக்குது, பார்த்தீங்களா? பார்த்தேன் மேம். ஓகே, இப்போ வந்து இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிட்டாச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துடணும். இப்போ இந்த இடத்துல வந்து குக்கர் அதுக்கு லோகோ எடுத்திருக்கீங்களா? இல்லை குட் ஃபுட்டுக்கு? ஓகே, இதுக்கு வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி இது வந்து டிட்டாச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த குட் ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் எக்ஸு கொடுத்து கட் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணி திரும்ப கண்ட்ரோலை கொடுத்தே இது கிளிக் பண்ணுறேன், அப்போனா செலக்ட் ஆகிடும். இது இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 6, அப்போனா பேஸ்ட் டு ரீப்ளேஸ், அந்த இடத்துல அதுக்கு பதிலாக இது ரீப்ளேஸ் ஆகிடும்.
ஸோ இதே மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. காம்பனண்ட்டாக இருந்தால் அதை ஃபஸ்ட்டு டிட்டாச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. நான் வந்து இந்த கேஸ் ஸ்டடிக்கான டெம்ப்ளேட்டை மட்டும் ஷேர் பண்ணுறேன். நான் எனக்கு அனுப்ப மறந்துட்டேன். அதை அனுப்புகிறேன். அதுக்கப்புறமா நான் அதில் எப்படி இதெல்லாம் ஆட் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். அதே மீன்வேல் நீங்கள் வந்து இந்த இதை ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ்லாம் இருந்ததுன்னா அதையும் ஒர்க் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்புறம் இந்த செகண்ட் கேஸ் ஸ்டடிக்கு என்ன ஆப் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பிக் பண்ணிடுங்க. எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. ஓகே தென் தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.